ரோலர் கோஸ்டரில் போகும்போது நம்மள நிறைய பேருக்கு தலை சுத்தும், இல்லைன்னா வாமிட் வர மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளோட காது தாங்க. என்னது, காதா? ஆமாங்க, உங்க காதுல சரியாக தான் விழுந்திருக்கு. நான் காதுன்னு தான் சொன்னேன். காதோட உட்புறத்தில் வெஸ்டிபுலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதி திரவத்தால் ஆனது. ஹேர்லைன்ஸ் நிறைய அங்கே இருக்கும். இந்த திரவத்தோட வேலை என்னன்னா, நம்மளோட உடம்பு எங்கெங்கெல்லாம் அசையுதோ, எந்த பகுதியில் எந்த திசையிலலாம் அசையுதோ அந்த திசையை நோக்கி அந்த திரவமும் பயணிக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, மூளைக்கு உடனே சிக்னல் கொடுக்கும். என்னென்னு, நம்மளோட உடம்பு இப்போ பக்கவாட்டில் இருக்குது, இல்லை படுத்த வாக்கில் இருக்குது, இல்லை மேல் நோக்கி இருக்குது, இல்லை கீழ் நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்பை பற்றின பொசிஷன் பற்றி ஒரு சிக்னலை மூளைக்கு அனுப்பும். அப்போ ரோலர் கோஸ்டரில் போகும்போதும் மலைப்பகுதியில் போகும்போதும் என்ன நடக்கும்? இதே தான். நம்ம மேலே இருக்கோம், கீழே இருக்கோம், தலைகீழாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் எல்லாத்துக்குமே உடனே இந்த வெஸ்டிபுலாரில் இருக்கிற திரவம் மூளைக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குமா. இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோலர் கோஸ்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரவத்துக்கு திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். என்னன்னா, நம்ம திடீர்னு தலைகீழாக இருப்போம், திடீர்னு ஸ்ட்ரைட்டாக இருப்போம், திடீர்னு மேலேருந்து கீழே அப்படியே இறங்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த திரவம் தன்னோட செயல்பாட்டை எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். அப்போ மூளைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். என்ன நடக்குது, நம்ம உடம்போட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால தான், அந்த குழப்பத்தினால தான் நமக்கு தலை சுற்றலும் இல்லை வாமிட் வரக்கூடிய அந்த சென்சேஷனும் நமக்கு வருது. இந்த மாதிரி நீங்கள் நம்மளோட உடம்புக்கும் மனசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற பற்றின விஷயங்களை இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுமா? தயவு செஞ்சு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.